ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை 11வது மாதம் முதல் வாரத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளிலே அமர்ந்திருக்க உங்களையும் அதே போல ஒளிநாடார் மூலமாக இந்த வீடியோ மூலமாக பார்க்கிறவங்களையும் யெகோவா ரிவைவல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி சார்பாக நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு எங்களோடு இடைப்பட்டு பேச போறார். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் எங்களை உயிர்ப்பித்து நடத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு என்ன தலைப்பு என்றால், தேவண்ட ராஜ்யத்தை காண்கிறதும் தேவண்ட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதும். இது ரெண்டு காரியம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வசனம் மிகவும் எங்களுக்கு அறியப்பட்ட வசனம், நல்லா தெரிஞ்ச வசனம். ஞானஸ்நானம் ஸ்டடி எடுக்கையில அதிகமா நாங்கள் கற்றுக் கொடுக்கிற வசனம் இது. இதில் இருக்க அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கர்த்தரை பற்றி தெரிந்து வாழ்ந்தால் ஒழிய எங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கி போக முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். யூதர்கள் ஒரு அதிகாரி, நல்ல ஒரு மனுஷன். நிக்கோதேமு என்கிற பழைய ஏற்பாடை நியாய பிரமாணத்தை நன்றாக அறிந்து கற்று யூதருக்குள்ள ஒரு அதிகாரியா இருந்த ஒரு மனிதன், பழைய ஏற்பாடு தேவனை பத்தி நல்லா அறிந்த ஒரு மனுஷன். இயேசு வந்து உபதேசிக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு பின்பற்ற அவர் விரும்பி, ஆனாலும் சமுதாயத்துக்கு ஒரு பயந்த மனுஷனாக இருந்தார். என்னோட தலைவர் ஒரு அதிகாரி பாருங்க. அப்ப அந்த அதிகாரி வந்து இயேசு நேரடியா பார்த்துட்டா அவருக்கு பிரச்சனை ஆயிடும், அவருடைய தொழில் பிரச்சனை ஆயிடும், அவரோட அந்த பொசிஷன் பிரச்சனை ஆயிடும், அவரோட காரியம் பிரச்சனை ஆயிடும். இதுக்குனால நிக்கோதேமு என்ன செய்யறாரு, இருட்டோட வந்து யாரும் பார்த்திடக்கூடாதுன்னு இயேசுவை பார்க்க வர ஒரு மனுஷன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்ப இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. நிக்கோதேமு கூட நமக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஆண்டவரை ஏதோ எங்களுக்கு பாதிச்சிடும்னு, அது நடந்துடும் இது நடந்துடும் எங்களுக்கு இல்லாம போயிடும் நினைச்சிட்டு ஆண்டவர் எப்படி தேடுறோம் தெரியுமா? பலவந்தத்தினாலும் கட்டாயத்தினாலும் எப்படியாவது பார்த்துருவோம், எப்படியாவது செஞ்சிருவோம் அப்படின்ட்டு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க ஆர்வத்தோடும் அல்ல, வாஞ்சியோடும் அல்ல, அர்ப்பணிப்போடும் அல்ல, அவருக்கு விட்டு கொடுத்த வாழ்க்கையும் இல்ல. ஆனா நாங்க இப்படி போயிட்டு பார்த்துருவோம் எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் அப்படின்னு. யாரும் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, வெளியே சுத்தி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தேடுகிற கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏன் தெரியுமா கிறிஸ்தவங்க சேர்ச்சுக்கு போறாங்க? அன்னைக்கு லீவு கொடுத்திருக்கு முழு உலகம். டபுள் ஓட்டி ட்ரிபிள் ஓட்டி தருவோம்னா யாரும் வரமாட்டான் சேர்ச்சு. அனைவரும் வர்றாங்க எப்பயும் சேர்ச்சு வேலை செய்யணும். டபுள் ஓட்டி கிடைச்சுன்னா ட்ரிபிள் ஓட்டி கிடைச்சுன்னா வரமாட்டாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்கனால ஆண்டவர் தேடிட்டு வர்றாங்க. அதுலயும் சிலது காலையிலே வந்து 1 ஹவர் வச்சுட்டு 2 ஹவர் வச்சுட்டு இருந்தா ஓடிடுவோம். வீட்டுல போய் சமைப்போம். அன்னைக்கு தான் சிக்கனை வாங்குவோம், இறைச்சியை வாங்குவோம், அந்த பீஃப் டேக் போடுவோம், இதை போடுவோம், அங்க போவோம் இங்க போவோம்ட்டு 10 மணி ஆச்சுன்னா கால் நிக்காது. இவெல்லாம் விசுவாசியா சபையில. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். எங்க ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர். அப்படின்னா எங்களை உங்களை காக்கிற ஆண்டவர். இரவும் பகலும் என்ன கணக்க டைம் எடுத்து தூங்கிட்டு பாதுகாக்கிறார். அப்படியா? அவர் வேலையை செஞ்சுட்டா தூங்குறாரு, தூங்கிட்டு பாதுகாக்கிறாங்க. அவர் வேலையை செஞ்சுட்டு எங்கட வேலையை வந்து பாக்குறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் அப்படி செய்யணும். அப்பதான் எனக்கு ஒரு ஆசை. எங்களுக்கு முடியறதா, எங்களுக்கு கஷ்டம்தான். ஆனா ஆண்டவர் என்னைக்காவது ஒரு நாள் அப்படி செய்யணும். அப்ப தெரியும் வேடிக்கை. அப்படி நின்று போயிரு, கால் கையெல்லாம் இழுத்து போட்டுரும். தெரியுமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் கொஞ்ச நேரம் மறந்துடணும். அப்ப தெரியும் உலகத்தின் நிலவரம். ஆண்டவர் அப்படி செய்யறவர் அல்ல.
அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் என்னது? உறங்கார், தூங்க மாட்டார். 24 மணி நேரமும் அவர் உங்களை என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோட இருக்கிறவர்களை நோக்கி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுது. அப்ப அவரை பார்த்துக்கிட்டு இருக்க ஜனங்களாக பார்த்துக்கிட்டு இருப்போம் என்றால் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தூங்குறவர் அல்ல, உறங்குறவர் அல்ல. அவர் என் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எப்படி இருக்கிறாங்க, விசுவாசக்கார ஏதாவது பண்ணிடுவானோ என்ன, அவன் எரிச்சல் உள்ளவளா இருக்கிறான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப இந்த நிக்கதேமு அவ்வளவு பேர் ஒரு அதிகாரி, யூதருக்குள்ள நல்ல ஒரு பதவி இருந்த மனுஷன், நல்ல ஒரு காரியம் இருந்த மனுஷன், நியாய பிரமாணத்தை அறிந்த மனுஷன். இயேசு அவர் விசுவாசிக்கிறார், இயேசு அவர் பின்பற்ற விரும்புகிறார். ஆனாலும் என்ன, பகலில வர முடியல. வந்த யாராவது கண்டுருவாங்க, சமுதாயம் கண்டுட்டு என் வேலை போயிடும், என் தொழில் போயிடும், என் அந்தஸ்து போயிடும், என் மதிப்பு போயிடும். அதனால இருட்டோட வந்து இயேசுவை பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல மனுஷன் தான் இயேசு. நம்முடைய மனுஷன் தான் இயேசு. தேடி வந்த மனுஷன் தான் இயேசு. விசுவாசிச்ச மனுஷன் தான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரியா? வந்த அந்த பரிசீலனை வந்த பிறகு அவர் என்ன செய்யறார், ராக்காலத்தில் பாருங்க, இயேசு இடத்தில் வந்து ரபி அவர் சொல்றத பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்க நம்ம கிறிஸ்தவங்களை பார்க்க நல்ல பக்தி பயபக்தியா இருக்கிறார். கர்த்தர் பெரியவர். சொல்ற, ரபி நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் நிக்கதேமு மாத்திரம் இல்ல, ஒரு கூட்டம் அறிந்திருக்கு. உங்களை போல என்ன போல இயேசு கர்த்தரிடத்தில் வந்தவர் தான், இயேசு தெய்வம் தான், எனக்காக உங்களுக்காக மரித்தார் நாங்களாம் அறிஞ்சிருக்கிறோம். எஸ். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இல்லாவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அல்லேலூயா. யாருமே தேவன் கூட இல்லாட்டி இந்த காரியங்களை செய்ய முடியாது. அல்லேலூயா. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தேவன் ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர் இந்த காரியம் செய்கிறார். ஆண்டவர் நடத்த இதுவரைக்கும் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். எத்தனையோ ஆபத்து வந்தது, எத்தனை விபத்து வந்தது, எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தது, எத்தனை பேர் எதிர்த்து வந்தாங்க, எத்தனையோ சூனியங்கள். இது எல்லாத்திலையும் இன்னைக்கு உயிர் வாழ்கிறோம்னா அவரோட கிருபை தான். இதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். தேவன் இல்லாமல் இல்லை, இதை நாங்கள் சொல்லுகிறோம், இதை அறிந்திருக்கிறோம். இது உண்மைதான். ஆனா என்ன செய்யணும் நம்மளோட வாழ்க்கையில? கர்த்தர் நல்லவர். இப்ப நம்மளை வந்து என்னைய வந்து இப்ப நான் ஊழியம் செய்யறேன், ஒருத்தர் வந்து சபைக்கு வராங்க, வந்துட்டு இருக்கவங்க சொல்றாங்க, இல்லாட்டி வந்தோன்னு சொல்றாங்க, இல்லாட்டி வந்துகிட்டு இருக்கவங்க சொல்றாங்க, பாஸ்டர் உங்களை போல யாரும் இல்லை, இப்படி பிரசங்கம், இப்படி சத்தியம் இருக்குது, நல்லா பிரசங்கிக்கிறீங்க, இதெல்லாம் செய்றீங்க, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார், அதனாலதான் இப்படி செஞ்சுக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு பெரிய சந்தோஷம் வந்துடும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அந்த மனுஷனை குறித்து நல்ல ஒரு அபிப்பிராயம் எனக்கு வந்துடும். அப்ப அந்த மனுஷனை நான் தேட்டி என்கரேஜ் பண்ற, உற்சாகப்படுத்துற வார்த்தை தான் அந்த மனுஷனை கதை பேர். ஆனா எங்க ஆண்டவர் அப்படியாப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவன் யாரை பார்த்து என்னத்தை பார்த்தாலும் அவன் உள்ளத்தை பார்த்து இவன் பரலோகத்துக்கு வந்துருவானா, என் கூட சிங்காசனம், அதை மட்டும் தான் ஆண்டவர் பார்ப்பான். என்னத்தையும் சொல்லிட்டு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப இந்த நிக்கதேமு வந்து என்ன சொல்றாரு, நீங்க தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்க, தேவன் உங்களுடன் இல்லாட்டி இது நடக்காது அப்படின்னு இயேசுவை வர்ணிக்கிறார், இயேசுவை புகழுகிறார். அப்படி என்றால் இயேசு அவர் ஏற்றுக்கொண்டார், தேவனுடைய குமாரன் என்று, கிறிஸ்து என்று, மேசியா என்று ஏற்றுக்கொண்ட மனுஷன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ சபைக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறோம், இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், பைபிளை தூக்கிட்டு போறோம். ஆனா இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அதை தான் நாங்க பார்க்கணும். என்ன விஷயம் பாருங்க. இப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய மாட்டார் என்றான். இப்ப எங்க ஞான கண்மலையான இயேசு அவருக்கு பிரதி உத்தரம் கொடுக்கிறார்.
நான் சொன்னேன், என்னைய ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாரு, என்ன சொல்லுவேன்? எஸ் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தான், நீங்க நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் அப்படின்னு நம்ம அவரை என்கரேஜ் பண்ணுவோம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, இவ்வளவு நல்ல ஒரு மனுஷன், இயேசு விசுவாசத்துக்கு வந்த மனுஷன், இருட்டோட பார்க்க வந்த மனுஷன், இயேசுவை நம்புறாரு, இவ்வளவு நல்லா இயேசு குறித்து நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அந்த மனுஷனுக்கு எப்படி உத்தரவு கொடுக்கிறாரு தெரியுமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வேதத்துல மெய்யாக மெய்யாக ரெண்டு வந்தா நோ சான்ஸ், இல்லவே இல்லை. நீ என்னத்த பிறண்டு குப்புற பிறண்டு என்னத்த கேட்டாலும் இத செஞ்சா மட்டும்தான் அர்த்தம். மெய்யாக மெய்யாக ரெண்டு தடவை வந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பைபிள்ல இது நடந்தால் மாத்திரம் உறுதி, ஆணித்தரமான உறுதி. வேறொரு காரியம் இல்ல. இப்ப நான் உதாரணம் சொல்றேன். யோனாவன் நினிவேக்கு போயிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார். இந்த ஜனங்கள் பாவம் செய்யறாங்க, இந்த அதுக்கு விரோதமா இந்த தேசத்தில் அழிஞ்சு போயிடும் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார் ஆண்டவர். சரியா? அந்த இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே சொல்லியிருந்தாருன்னா கட்டாய யோனா போயிட்டு தீர்க்க தரிசனம் நினிவேல சொல்லித்தான் இருந்திருக்கும். சரியா? அழிஞ்சுத்தான் இருந்திருக்கும். ஆனா அப்படியா இல்ல. யோனா போக சொன்னாரு, யோனா போகல, நினைவு விட்டு தரிசிச்சு ஓடி போனாரு. யோனாவை வச்சு ஆண்டவர் காரியம் செய்தோம், அதுக்காக கொண்டு போனாரு. அதே விரோதமா தீர்க்க யோனா சொன்னாரு. ஆனா அந்த ஜனம் மனம் திரும்பிச்சு. கர்த்தர் அழிப்பேன்னு சொன்னவர் என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டாரு, அழிக்கல. ஏன்? ஜனம் மனம் திரும்பிடுச்சு. ஹல்லேலூயா, ஜனம் மனம் திரும்பிடுச்சு. ஆனா இங்க ஐயா மனம் திரும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பரலோகம் போயிட முடியாது. அதான் சொல்றது, மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான். எனக்கு அருமையான தேவச்சனமே, அருமையான பிள்ளைகளே, சகோதர சகோதரியே, மறுபடி பிறவாவிட்டால் எங்களுக்கு பரலோகத்தை காண்கிற அனுபவம் இல்லை. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, பரலோகத்தை காண்கிறதுனா என்ன? ஆமென், சொல்லுங்க. எத்தனை பேர் பரலோகத்தை கண்டிருக்கீங்க? ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் அவன் பரலோகத்தை காண மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே. வசனம் எப்படி வாசிக்க, நான் திருப்பி வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோகம் சொல்ல தேவனுடைய ராஜ்யம், சரியா? தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். அது உண்மை. அதை அடிச்சு சொல்றாரு. ஒருத்தன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இல்லையா? நாங்களாம் என்ன கிறிஸ்தவங்க சொல்லுங்க? born again Christians. born again Christians. அப்ப தமிழ் என்ன அர்த்தம்? அதுக்கு மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள், அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப நானும் நீங்கள் மறுபடி பிறந்தது உண்மையாக இருந்தா பரலோகத்தை கண்டிருக்கணும். இயேசு வார்த்தை படி, இல்லாட்டி இயேசு போய், இல்லாட்டி பைபிள் போய், இல்லாட்டி எழுதினாலும் போய். உண்மையா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. சொல்றது பொய்யா? கதையை சொல்லுங்க. அப்படியே இருந்தால், நாங்கள் மறுபடி பிறந்த அனுபவம் இருந்தால், if we have the experience of born again Christianity, நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பரலோகத்தை கண்டிருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பரலோகத்தை காணலாட்டி மறுபடி பிறக்கல, மறுபடி பிறக்கலாட்டி பரலோகத்தை காணல. இவ்வளவுதான். அப்ப நாங்கள் மன திரும்பினது விருதாவா? நாங்கள் மறுபடி born again Christian பொய்யா? எதுக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோம்? எதுக்கு இயேசு பின்னே போகிறோம்? எதுக்கு சபைக்கு போறோம்? ஏன்? ஒன்றுபட்டு புரிந்து கொள்ளணும். வேதத்தை சத்தியத்தை சரியாக புரியாத ஜனங்கள் ஏதோ போறதுக்கு போறோம், வாரத்துக்கு வாரம் ஏதோ அற்புதம் நடந்துச்சு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம், போனோம்.
ஒரு காலத்தை துடி துடிப்பா இருந்தா அதை பண்ண இதை பண்ண அப்படியே விட்டுட்டோம். சிலர் உட்கார்ந்து ஏத்துறதான் அந்த விரிய பாவுக்கு என்னத்தான் அழகா மகடியை ஊத்தினாலும் செவிட்டு விரிய மாதிரி இருக்கும். அப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க இருக்காங்க. நான் சொல்ல சங்கீதம் 58 சொல்லுது. நாளைக்கு அந்த வசனத்தை வாசிச்சேன். நான் பாருங்க, சங்கீதம் 58:5, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும், எவ்வளவு தான் பாஸ்டர்மார் வினோதமாய் இப்படி பாடி இப்படி ஆடி அதை பண்ணி இதை பண்ணி இருக்கிற கதையெல்லாம் சொல்லி, அல்லேலூயா அல்லேலூயா, வினோதமா என்னத்தான் வினோதமா கதையெல்லாம் சொல்லி டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டி ஆளை கொண்டு முன்னுக்கு வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டி அப்படி சொல்லி இப்படி சொல்லி என்னத்தான் வசனத்தை சொன்னாலும், இந்த வசனம் சொல்லுது அழகா, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும். பாம்பாட்டி ஊதினான்னு எழுதியிருக்கான வசனம், சும்மா எழுதியிருக்கலாம்ல. வினோதமாய் ஊதினாலும், அதாவது இப்படி ஊதினா வருமா அப்படி ஊதினா வருமா, பிறண்டுகிட்டு ஆடிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி சிரிச்சு எல்லாத்தையும் பண்ணி கை தட்ட வச்சு கை கொடுக்க வச்சு என்னத்தான் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவி கொடாத படிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். எப்படி தான் ஊதட்டும், என்ன தான் ஊதட்டும். இங்க வச்சு இப்ப ஊதுவாங்க, வீட்டுல போயிட்டு ஒண்ணு சொன்னாலும் எடுத்து அடிக்கும், அப்படித்தான் நிக்கணும். மறுபடி பேச்சு கர்த்தர் நல்லவர். எவ்வளவு காவினாதமா ஊதினாலும் செவிட்டு விரியன் தன் காதை விளக்கினதை போல அவர்கள் இருக்கிறார்களாம். அதுதான் ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, தேவன் நல்லவர். மறுபடியும் நாங்கள் யோவானுக்கு வருவோம். யோவான் 3ஆம் அதிகாரம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடி பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டாய். அல்லேலூயா. காண்கிறது வேற. ஆமென். அப்ப மறுபடி நாங்க பிறந்திருந்தோம்னா நிச்சயமா பரலோக ராஜ்யத்தை கண்டிருக்கணும். பரலோகத்தை காண நாங்க மறுபடி பிறக்கல. இதுதான் எனக்கு விஷயம். நான் கேட்ட ஒரு கேள்வி, தேவ ராஜ்யத்தை காண்கிறதுனா என்ன? அல்லேலூயா. ஒரு மனுஷன் இயேசு பின்பற்றி ஞான ஸ்நானம் எடுத்தால் born again கிறிஸ்டியன், மறுபடி பிறக்கிறான். எப்படி மறுபடி பிறக்கிறான்? பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைக்கிறான். அடையாளம் போது இயேசுவோடு நீதிக்கு பிழைக்கிறான். அப்படி பிழைத்த மனிதன் தேவ ராஜ்யத்தை காண்கிறான். எப்படி தேவ ராஜ்யத்தை காண முடியும்? அது சபையில் அவர்கள் போது தான் காண முடியும். இல்லையா? நாங்க கூடி ஆராதிக்கிறோம் பாருங்க, சபைக்கு வாரம் பாருங்க, தேவராஜ்யத்தை காண்கிறோம். தனிப்பட்ட ஜெபத்தில் ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறோம் பாருங்க, அல்லேலூயா, ஜெபிக்கிறோம் பாருங்க, அதுதான் தேவராஜ்யத்தை காண்கிறது. அல்லேலூயா. குடும்பமா இருந்து உண்மையாய் கர்த்தரை தேடுகிறோம் பாருங்க, பாடி துதித்து ஆராதித்து சும்மா சும்மா இங்கிருந்து வராது, சும்மா வாயில பாடுறது இல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சியோட ஆசையோட தாகத்தோட பாடுறோம் பாருங்க, தேவ ராஜ்யத்தை காண்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில இருக்கும்போது நாங்கள் கர்த்தருடைய சபையில வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, உபாசம் பண்ண வரும்போது, பைபிள் ஸ்டடி வரும்போது, குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது, தனி ஜெபம் பண்ணும் பொழுது தேவ ராஜ்யத்தை காண்கிறவர்களா இருக்கணும். எங்கட பாடல், எங்கட துதி, எங்கட கண்ணை மூடி அப்படியே அவரை வர்ணிக்கும் பொழுது தேவ ராஜ்யத்தை நான் காணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வரணும். வந்துச்சுன்னா நான் மறுபடி பிறந்தவன், உண்மையா பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைத்தவன். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா கிறிஸ்துவோடு மறுத்தது உண்டானால் கிறிஸ்துவோடு எழுந்திருப்போம். மேலானவைகளை நாடுங்கள், பரலோகத்துக்குரியவர்களை, தேவராஜ்யத்துக்குரியவர்களை. அல்லேலூயா. அந்த பூமியிலே தேவ ராஜ்யத்தை காணக்கூடியவர்களா இருக்கணும். ஆமென். ஆனா நிக்கோதேமு வந்து இயேசு பார்த்து என்ன சொன்னாரு? நீங்க கர்த்தரிடத்தில் வந்தவர், நீங்க தேவன் உங்களோட இருக்கிறார், உங்களை பின்பற்ற வந்திருக்க. அப்படி வர்ணிச்ச மனுஷனுக்கு எங்கேயோ நிக்கோதேமு பேசுறாரு. இயேசு கொடுத்த பெரிய உத்தரத்தை பாத்தீங்களா? பதில பாத்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுபடி பிறந்தவர்கள் ஏன் தேவ ராஜ்யத்தை காணாமல் போல இருக்கிறார்கள்?
ஏன் காணாதவர்கள் போல இருக்காங்க? அதான் சொன்னேன், ஓட்டி இருந்தா ஓடி போயிடும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு லீவ் இருக்கிறனால தேடி வரோம். தடவை கட்டாயம் போய் ஆகணும். பாஸ்டர் கத்துவாரு, எல்லாரும் போறான், நாங்களும் போகணும். அவன் அங்க கோயிலுக்கு போறான் வெள்ளிக்கிழமை, இங்க போறான் போய்க்கு. அதனால நாங்க ஞாயிற்றுக்கிழமை போகணுங்கிற ஒரு கூட்டம் வருது. அதுல பாஸ்டர் கத்துவாருன்னு ஒரு கூட்டம் வருது. சரியா? ஞாயிற்றுக்கிழமை நாங்க போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வருது. வந்து 2 ஹவர் 10 மணி ஆகணும். நாங்க இருக்க முடியாது. திங்கிறதுல போடுறதும் வீட்டுல இருக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிலது. அப்ப இவன் தேவராஜ்யத்தை கண்டவங்களா? நான் கேட்கிறேன், இவன் தேவராஜ்யத்தை காண்றானா? தேவராஜ்யத்தை கண்டவன் இந்த உலகத்தில் இருக்கிற நஷ்டமும் குப்பையும் காட்டு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவன். அல்லேலூயா. அவன் ஒருவன் தேவராஜ்யத்தை கண்டுட்டா இந்த உலகத்தில் இருக்கிறதுல வேணாம், எனக்கு எல்லா நஷ்டம் லாபம் என்று என்கிற அத்தனை நஷ்டம் பரிசுத்த பவுல் சொல்கிறது போல எனக்குள்ளதெல்லாம் வேணாம், அது நஷ்டமும் குப்பை என்று கருதுகிறேன். இப்படி கிறிஸ்தவங்கள் அன்னைக்கு வராங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை பார்க்கல எங்கட காரியம் பெருசா இருக்கு, கஷ்டம்தான். ஆனா இந்த அனுபவத்துக்கு வந்துட்டோம், தேவராஜ்யத்துக்கான அனுபவத்துக்கு. அல்லேலூயா. அங்கே அழுகை இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை. அல்லேலூயா. அங்க என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். அதுதான் சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். அதை தேடினா மற்ற எல்லாம் கொடுக்கப்படும், கட்டாயம் கொடுக்கும். அது இல்லாம போகாது, ஒரு நாள் இல்லாம போகாது. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்ப நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், மறுபடி பிறவாவிட்டால் நீ தேவ ராஜ்யத்தை காண மாட்டான். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப மறுபடி பிறந்திருக்க அனுபவம் இருந்தா எங்களோட வாழ்க்கையில, எங்களோட ஜெபத்துல, எங்களோட தனிப்பட்ட ஜெபத்துல, குடும்ப ஜெபத்துல, சபை வாழ்க்கையில நாங்க தேவ ராஜ்யத்தை கண்டு ருசித்து ரசித்து அதனை மகிழ்ந்து எங்களோட முழு உள்ளமும் அதிலேயே ஈடுபட்டு இருந்தவங்களா போயிடும். அல்லேலூயா. அந்த தேவராஜ்யத்தை கண்டு சும்மா இருப்பானா? எவ்வளவு மகிழ்ச்சி. அல்லேலூயா. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், இல்லாட்டியும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்? தேவராஜ்யத்தில். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து என்ன சொல்லுகிறாங்கன்னா, அடுத்த வசனத்தை என்ன சொல்றானா, நிக்கோதேமுக்கு என்ன சொல்றானா, அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நிக்கோதேமு இயேசு விசுவாசித்தார், இயேசு தேடி வந்தார், சந்திக்க வந்தார். ஆனா மறுபடி பிறந்த அனுபவம் இல்லை. அதனாலதான் கேட்கிறார், நான் திருப்பி தாயில வயிற்றுக்கு போக முடியுமா? அங்க போய் திருப்பி பிறக்க முடியும்? எவ்வளவு பெரிய ஆளு. அனைவருக்கு வாங்கி இருக்கு, ஆசை இருக்கு. இவருக்கு வாங்கி இருக்கு, ஆசை இருக்கு. அதோட தேடுவோம். ஆனா இவ்வளவு பெரிய ஆள் ஆகிட்டனே, மறுபடி தாயில வயிற்றுக்கு போக முடியுமா? இவர் யாரு? பரிசேயர், யூதர்களுக்குள்ள அதிகாரி, நியாயப்பிரமாணங்களை கட்டு தேறினவர். எப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க, ஞானமான கேள்வி. இல்லையா? இல்லையா? நிக்கோதேமு அவ்வளவு பெரிய ஒரு மனுஷ அதிகாரி, இயேசு கிட்ட ஞானமான கேள்வி கேட்கிறார். அதிகாரி தானே அவரு, படிச்சிருக்காருல, காமன் சென்ஸ் இல்ல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்காங்க, காமன் சென்ஸ் இல்லாத கிறிஸ்தவர்கள், பொது அறிவு இல்லாத கிறிஸ்தவர்கள். சிந்திக்க மாட்டாங்க. இதுனா அதுன்பாங்க, அதுனா இதுன்பாங்க, இங்கன்னா அங்கன்பாங்க. இப்படியாப்பட்ட கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்ற பதில பாருங்க. ஒரு அதிகாரி கொஞ்சம் யோசிக்க வேணாம், இயேசு என்னத்த சொல்றாரு சிந்திச்சு போய் கேட்டு போன கேள்வி. இவ்வளவு பெரிய ஆயிட்டே, இவ்வளவு வயசாயிருச்சு, மறுபடியும் அம்மாட வயிற்றுக்குள்ள போயிட்டு எனக்கு பிறக்க முடியுமோ? இன்னைக்கு சிலது அப்படிதான் கேள்வி கேட்குது சபையில, கிறிஸ்தவத்தில். சபையில அநேக கிறிஸ்தவங்க அப்படிதான் கேள்வி கேட்டுருக்காங்க. அவ்வளவுக்கு அறிவு, அவ்வளவுக்கு விவேகம், அவ்வளவுக்கு ஞானம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்குள்ள ஒருத்தன் இருந்தால் அவன் ஞானமாய் சிந்திப்பான்.
ஞானமாய் பேசும். ஞானம் மிக மிக முக்கியமானது. விஸ்டம். உனக்கிட்ட விஸ்டம் இல்லைன்னா நீ கர்த்தருக்கு பயப்படல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ கர்த்தருக்கு பயந்துனா உன்ட ஞானம் இருக்கும். உன்ட ஞானம் இருக்குன்னா நீ புத்தியாய் நடப்பா. புத்தியா நடக்கிற உன்னிடத்துல அறிவு வளர்ந்தே ஆகும். அல்லேலூயா. அதுக்கு நீ மிஸ்டேக் நடக்காது நான் சொல்ல, நடக்கும். அதை திருத்தி சரிப்படுத்திக் கொள்வோம். இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரி ஆண்டுட்டு மறுபடியும் அம்மாட வயிற்றுக்கு போக முடியுமா? பேர்க்க முடியுமா? அறிவு எங்க இருக்கு? ஏன் நியாயப்பிரமாணம் படிச்சிருக்கிற யூதருக்குள்ள அதிகாரி, பரிசேய மனப்பாடம் பண்ற, உபாசம் இருக்கிற, ஜெபிக்கிற பரிசேயனை பத்தி அப்படித்தான் எழுதியிருக்கு. இதெல்லாம் செய்யற மனுஷன் தானே. அல்லேலூயா. யூதருக்குள்ள ஒரு அதிகாரி, சாதாரண ஆள். இவ்வளவு பெரிய ஆள் கேட்கிற கேள்வியை பார்த்தீங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ இப்படித்தான் கேட்டுட்டு இருக்காங்க. சில நேரம் சரியான கோபம் வரும். கொஞ்சம் அடக்க ஒடக்கமா இருக்கணும். சிலது எந்த இடத்துல என்னத்தை செய்யணும், எந்த இடத்துல எதை பேசணும், யாருக்கிட்ட என்ன சொல்லணும், கதைக்கணும், விளையாடணும், ஒன்னும் தெரியாது. ஆனா கிறிஸ்தவனை வேறு டீசென்டா டிசிப்ளினா இருக்க வேண்டியது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப அப்படி இல்லாட்டி இப்படிதான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போம். கர்த்தர் நல்லவர். தெரியாததை கேட்கிறது வேற. விளங்கா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெரியாததை கேட்கிறது வேற. சரியா? இப்ப சாதாரண ஒரு அம்மா போயிட்டு, இப்ப எல்லாருக்கும் இல்ல, சாதாரண அம்மா போயிட்டு வண்டியில் ஓடுது. இங்க சுத்தும் போது ரோடு எப்படி சுத்துது, ரோடு எப்படி ஓடுது, இன்ஜின் எப்படி வேலை செய்யுது, பெட்ரோல் எப்படி வேலை செய்யுது, ஆயில் எப்படி வேலை செய்யுதுன்னு அது தெரியாட்டி அது நம்ம கடிச்ச வேலை இல்ல. இல்லையா? அது கதைச்ச வேலை. ஆமே. கிச்சன்ல சமைக்கிறத இவ்வளவு தண்ணி வச்சா தான் சோறு வேகும், இவ்வளவு தண்ணி வச்சா அதுக்கு அது குழஞ்சி போகும், இவ்வளவு வச்சா இப்படி நடக்கும், இவ்வளவு உப்பு போட்டா கூடும், இவ்வளவு உப்பு போட்டா குறையும். உப்பு டேஸ்ட் பார்த்து சமைக்க தெரியலன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? கர்த்தர் நல்லவர். ஆம்பளைக்கிட்டே ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்புறம் அம்மா கிட்ட எப்படி ஏற்றுக்கொள்றது? நான் சொல்றேன், சின்ன ஒரு உதாரணம் தான் சொல்றேன். நான் சொல்றேன், வாகனத்தை பத்தி நீ உள்ளுக்காக சரி வேணாம். ஓகே, இன்னும் நிறைய இருக்கு சொல்ல போறோம், அந்த துறையில் இல்லாத. அல்லேலூயா. ஆனா சாப்பாடை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது ஆம்பளை இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும், கட்டாயம் சாப்பிட்டு ஆகணும். அமெரிக்கா சாப்பாடு அமெரிக்காக்காரங்களுக்கு தெரியும், அது எங்களுக்கு புரியலாட்டி ஓகே. நம்ம வீட்டு சாப்பாடு இப்படிப்பட்டவங்க தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்ப நிக்கதேமுட ஒரு கேள்வி, அர்த்தம் பொறுத்தலாத கேள்வி, ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கேள்வி அல்ல. அவர் அவ்வளவுக்கு எப்படியா இருக்கிறார்? ஆண்டவரை குறித்த அறிவில்லாம இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்து இயேசு அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் இப்படின்னா இப்படி, நம்ம இயேசு இப்படின்னா அப்படின்னு பாரு, அப்படின்னா இப்படின்னு பாரு. பாருங்க, இயேசு பிரதியுத்தரமா மறுபடியும், ஐயா இயேசு என்ன நிக்கதேமு வந்து சொன்னாரு, நீ தேவனிடத்திலிருந்து பிறந்தவர், தேவன் உங்களோட இருக்கிறான்னு சொன்ன உடனே இயேசு என்ன உத்தரவு கொடுத்திருக்கணும்? எஸ், பிதா என்னை அனுப்பினார், பிதா என் கூட இருக்கிறார், அவர் சொல்றதை செய்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான், இதை புரிஞ்சு கொண்டாய், இது உனக்கு பேதுருக்கு சொன்ன மாதிரி, இது நீனா சொல்லவில்லை, இது தேவன் வெளிப்படுத்தினார் சொல்லியிருக்க வேண்டியதானே நிக்கதேமுக்கு. இல்ல, என்கரேஜ் பண்ணி விட்டுருக்க வேண்டியது நிக்கதேமு. ஆண்டவருக்கு தெரியும் இவர் என்ன சொல்றாரு, யாரு, அதனால சொல்ற மாதிரி படிப்பேற தேவராஜத்தை காணும். அதுக்கு இவர் சொல்ற முதிர் வயதில் போய் தாயில வயதில் பிறப்பான்னு சொல்லி ஒரு அறிவில்லாத புத்திராத கேள்வி கேட்டோன்னே அதுக்கு பிரதியுத்தரம் என்ன சொல்றாரு? பிரதியுத்தரமாக இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும்
ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மறுபடி 2 தடவை. ஒருவன் உண்மையா மறுபடி பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டான். அல்லேலூயா. அதுக்கு அவர் அப்படி கேள்வி கேட்டு மறுபடி சொல்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப நாங்க ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அது உண்மை இல்ல. ஞான ஸ்நானம் எடுத்துட்டோம், ஜலத்தினால் பிறந்துட்டோம். அன்னைக்கு நிக்கதேமு எடுத்திருக்கிறோம் ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம். அவங்க சரியா. ஆனா நாங்க இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அப்ப ஜலத்துல பிறந்துட்டோம். ஆனா ஆவியில பிறந்திருக்கிறோமா? அழகா வசனம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான். ஜலத்துல பிறந்துட்டோம், ஆவியினால் பிறந்திருக்கிறோமா? இன்னைக்கு அநேகர் இன்னும் அந்த இடத்துக்கு வரல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அன்று ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அபிஷேகம் ஆவியானவர் வந்துட்டாரு. அந்த அபிஷேகம் வந்து எங்களை நடத்துகிறது, ஆவியில பிறக்கிறது. ஆவியில பிறந்த ஒரு மனுஷன் தேவ ஆவியில நடத்தப்படுவான். அவன் தேவனுடைய புத்திரன் என்னப்படுவான். என்ன பிறந்த ஆவியில. ஏன் நாங்கள் தேவனுடைய புத்திரல இருக்க முடியல? ஆவியில நடத்துதல் இல்ல. எப்ப என்னத்தை செய்வோம், எந்த இடத்துல, அதுதான் ஜெபிக்கிறோம். எங்கு நான் செல்ல வேண்டும், என்ன நான் சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. இல்ல எப்படி ஜெபிக்க வேணும், எப்படி விண்ணப்பிக்க வேணும், கற்றுத்தாரும் ஆவியானவர் வசனம் இருக்குது. அதுல பாட்டு பாடியிருக்காரு ஃபாதர் ஐயா. பாடுறோம்ல. அல்லேலூயா. எந்த இடத்துல ஜெபிக்கணும், எப்ப ஜெபிக்கணும், எப்ப நான் இதை பார்க்கணும், எப்ப எந்த வேலை செய்யணும், எது முதல் வேலை, இதை செஞ்சா தான் அடுத்து இதை பண்ணுவோம் அப்படின்னு தெரியாம செஞ்சோம்னா நாங்க ஆவியில நடத்தப்படுகிறவர்களா? சொல்லுங்க. வலப்பக்கம் இடப்பக்கம் சாயா முடிகிறது. ஆவியில நடத்தப்பட்டா எந்த நேரம் எதை செய்யணும், எப்ப எதை பண்ணணும், எப்ப எதை பேசணும், எப்ப என்னத்தை பண்ணணுங்கிறத அழகா கற்றுக் கொடுப்பாரா இல்லையா? அல்லேலூயா. ரோமர் புத்தகம் என்ன சொல்லுது? ஒரு ஆவியில நடத்தப்பட்டால் தேவனுடைய புத்திரன் என்ன பண்ணுவான்? புத்திரன் என்னது? ஆவியில பிறந்தவன். புள்ளன ஆவியில பிறந்தவன் தானே இல்லையா? இங்க சொல்லுத்தானே கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. ஆவியில நாங்க பிறக்காவிட்டால், கர்த்தர் ஆவியான அபிஷேகம் இல்லாவிட்டால், அபிஷேகம் என்னது? அது அடையாளம். ஆவியில பிறந்தது. அந்நிய பாஷை பேசுறது என்னது? அடையாளம். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், ஆவியில பிறந்திருக்கோம். ஆமென். அதான் நாங்க ஜெபத்துல அந்நிய பாஷை யூஸ் பண்ணோம். கர்த்தர் நல்லவர். அந்நிய பாஷை என்னது? ஒரு அடையாளம். நான் ஆவியில பிறந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப ஆவியில பிறக்காவிட்டால், ஜலத்துல பிறந்தது உண்மை, ஆவியிலையும் பிறக்காவிட்டால் அவன் தேவராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே சொல்ற நீ சொல்ற, நான் நீங்களும் பரலோகம் போக வேணும் என்றான். ஜலத்துல பிறந்தது உண்மைதான், ஆவியில பிறந்தே ஆகும். நான் சொல்ல இயேசு தன் வாயில சொன்ன வார்த்தை, அவன் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மெய்யாக மெய்யாக நான் சொல்லிட்டேன். இதை விட்ட வேற சான்ஸ் இல்லை. அதுதான் சொல்றது. ஜலத்துல பிறந்து ஒரு மனுஷன் ஆவியில பிறந்து தேவ ஆவியில நடத்தப்பட வேண்டும். அது கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சிருந்தது. ஆனா ஆவியில பிறக்காவிட்டால் தேவராஜ்யம் பிரவேசிக்க முடியும். அப்படின்னா 30 வருஷம் 40 வருஷம் சேர்ச்சியில் போயிட்டு நாக்காயை தேய்ச்சி பாய தேய்ச்சது வேஸ்டா போயிடும். அந்த 40 வருஷம் உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஃபேனை போட்டு ஏசியை போட்டது வேஸ்டா போயிடும். ஆமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க எத்தனை பேருக்கு வாங்கிக்கிறாங்க? என்னை பத்தி அது கணக்கு இல்லை. இருக்கு வாலிபர்களுக்கா கணக்கு இல்லை. வந்து ஸ்டேஜ் ஏறி ஓய் கபக்கான்னு ஒரு பாட்டை பாட்டு சேர்ச்சி வாலிபர்கள் சொல்றேன். பாட்டை பாடுற லைட்டை போட்டு அங்கிட்ட ஒரு கலர் இங்கிட்ட ஒரு கலர் வந்துட்டா முடிச்சு நினைச்சிட்டு இருப்பாங்க. பிசாசு வஞ்சித்து கொண்டு இருக்கு. நல்லவர். பிசாசு எங்க மேல எரிச்ச, இது எப்படியாவது அபிஷேகம் பெற்றுட்டானா
இவன் ஆவியில் நிரம்பிட்டான், ஆவியில பிறந்துட்டான், பரலோகம் தேவராஜ்யம் போயிடும். அதுக்கு தான் நீங்க தடை கொண்டாந்து வச்சிருக்கு. ஆவில பிறந்தவனையும் அதை புதுப்பித்துக் கொள்ளாம அதுக்கும் மந்த பண்ணி வச்சிருக்கு. புரியுதா? ஆவில பிறந்தவனையும் அதை கண்டினியூ பண்ணி அதுல முதிர்ச்சி அடைஞ்சு வளர விடாம அதுக்கும் தடை பண்ணி வச்சு. இதனால பிசாசு மேல தூக்கி போடக்கூடாதுங்க எல்லாத்தையும். சரியா? இவ்வளவு பெரிய ஆள் நான் முடித்தால தாடியெல்லாம் மறைச்சிருக்குது. ஒரு லொலிபப்பை கொண்டாந்து ஏதாவது கொடுத்து ஏமாத்தானா எப்படி இருக்குன்னா பைத்தியக்காரன், மூளை இல்லாத, மூளை கெட்டு போனோம். சரியா? சொல்லுங்க. இப்ப யாரோ ஒருத்தர் வந்து லொலிபப் கொடுத்து கட்டிருக்க கையில கட்டிருக்க வச்ச வந்து லொலிபப்பை கொடுத்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டானா சொல்லுங்க. சரியா? அப்ப ஏதோ லொலிபப்பை காட்டும். நீ இத்தனை வருஷம் போனா சேர்ச்சுக்கு போனது தானே, மரம் கண்டு சேர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிற, வசனம் கேட்ட தானே, உன் கையில பைபிள் இருக்கு தானே, இந்த வசனம் எவ்வளவு தடவை கேட்ட, ஞானஸ்நானம் எடுக்கிற சரி எடுக்கிறையா? யோசித்து பாருங்க. ஏன்னா பிசாசு மேல போடல, சாக்கு போக்கு, சாக்கா மேல சாக்கு போக்கு போட நம்ம இல்லையா? ஒரு நாவில பிறந்தே ஆகணும் தேவராஜ்யத்துக்கு போறோம். நினைக்க கூடாது எல்லாம் நாங்க இப்படி இருந்தோம், சேர்ச்சுக்கு போனோம், அதை பண்ணல இதை பண்ணல, அதனால நாங்க தேவராஜ்யத்துக்கு போயிடுவோம். நீங்க அநேக ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ள ஆவில பிறந்தது. ஆவில ஒரு மனுஷன் பிறந்துட்டா தேவ ஆவில நடத்தப்படுவான். தேவ ஆவில நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் தேவ புத்திரன் என்னப்படுவான். அல்லேலூயா. தேவனுடைய புத்திரன் இருக்கிற சுபாவம் என்ன? சமாதானம் பண்ணுகிறவன், தேவனுக்கு பயந்தவன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன். அதுதானே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணப்படுகிறது கீழ்ப்படினாரா இல்லையா? சமாதானம் பண்ணினாரா இல்லையா? அதான் என் சமாதானத்தை வச்சுட்டு போறேன்னு சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். ஆமென். அப்படி என்றால் ஆவில பிறப்பது அத்தியாவசியம், அது முக்கியம். ஜலத்தில் பிறந்த ஒரு மனுஷன் ஆவில பிறக்க வேண்டும். பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யம் இல்லாட்டி தேவ ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. இயேசு மெய்யாகவே சொல்றேன் உறுதிப்படுத்திட்டார். நீ அப்புறம் இன்னைக்கு அழுகிறதை பார்த்து இன்னைக்கு அழுகிறது நல்லது. இன்னைக்கு அழுது பெற்றுக்கோ. அபிஷேகம் இல்லாட்டி ஆவில பிறக்கலாட்டி இன்னைக்கு அழுது பெற்றுக்கோ. அன்னைக்கு ஐயோ ஆண்டவரே இத்தனை வருஷம் சேர்ச்சுக்கு போனேனே, இந்த இவ்வளவு வேலையை விட்டு நைட் டியூட்டி பண்ணிட்டு வந்தேனே, இல்ல அன்னைக்கு அழுது வேலை இல்லை. ஆண்டவர் சொன்னது தந்த விஷயத்துல நான் சொல்ல நோவான் வேலையின் கதவை மூடின பிறகு எத்தனை பேர் கடத்திருக்கலாம். யாரா திறந்தாங்களா? தண்ணி வரும்போது திறந்தாங்களா? திருப்பி திறக்க முடியுமா? இன்னும் ஆண்டவர் போட்டுன்னா திருப்பி திறக்க முடியாது. 10 கண்ணிய போனாங்க. 10 கண்ணி நல்லவங்க தான். ஐயோ அந்த 5 பேருக்கு திருப்பி திறக்கப்பட்டுச்சா? கிடைச்சா? சொல்லுங்க. நோவே ஆண்டு நியாயத்திற்கு அப்படிதான். அந்த 5 பேர் தான் போனாங்க இல்லையா? யார் அந்த 5 பேரு? ஞானமாய் இருந்த 5 பேர். இவங்களும் விளக்கு கொண்டு போனாங்க, அவங்களும் விளக்கு கொண்டு போனாங்க. இவங்களும் கண்ணி, அவங்களும் கண்ணி. ஆனா அந்த 5 கண்ணி என்ன செஞ்சாங்க? ஆயத்தமா இருந்தாங்க. இப்படி ஒண்ணு நடந்துட்டா இது இருக்கட்டும், இப்படி ஒண்ணு ஆயிட்டா இது இருக்கட்டும். அது ஆண்டவருடைய விசுவாசம் வேண்டாம். தேவன் மேல விசுவாசம் வேற, இந்த ஆயத்தம் வேற. அல்லேலூயா. இந்த ஆயத்தை யாருக்கு எடுத்து தெரியுமா? ஆவியில பிறந்தவன். ஏன் தெரியும்? தேவ ஆவியில் நடத்துவார். தேவ ஆவியில் சொல்லுவார், நீ இதை செஞ்சுட்ட, இது இப்படி இன்னொரு ஆள் வரும், இப்படி ஒரு நடக்கும். அப்படி கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஜலத்தினாலும் ஆவினால் பெறாவிட்டால் நாங்கள் பரலோக ராஜ்யம் தேவராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா தேவராஜ்யத்தை காண்கிறது ஒண்ணு, தேவராஜ்யத்தை பிரவேசிக்கிறது ஒண்ணு. சரியா? அப்ப ஆவில பிறக்காம மறுபடி பிறந்துட்டோம், மனம் திரும்பிட்டோம். மனம் திரும்பணும். சிலது மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கும், சேர்ச்சில தான் இருக்கும். பால் யார் ஆராதிச்சு அவங்க வேர்ஷிப்லாம் போட்டிருப்பாங்க. சில நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? சேர்ச்சிக்கு வரவங்க வேர்ஷிப் அதெல்லாம் போட்டுருவாங்க. ஞானஸ்தானம் எடுத்திருக்க மாட்டான். அது மறுபடி பிறந்துட்டான்.
இயேசு சபைக்கு தான் வாரான். சரி, ஞானஸ்நானம் எடுத்துட்டான். ஓகே, நல்லது. அவ பாடுவான், ஆடுவான், ஆராதிப்பான், ஆண்டவரை துதிப்பான், ஆண்டவர் ஊழியம் செய்வான், சுவிசேஷம் சொல்லுவான், எல்லாம் செய்வான். தப்பே இல்லை. என்ன தேவராஜ்யத்தை பார்க்கிறான், காண்றான். மறுபடி பிறந்தனால தேவராஜ்யத்தை காண்றாரு, சந்தோஷத்தை காண்றாரு. அதனால ஓட்டி ஆட்டி ஆண்டோட சபை காரியம், ஆலய காரியத்தை செய்யறாரு. கர்த்தர் நல்லவர், அவர் உயிருள்ளவர், ஜீவனுள்ளவர். சரியா? நீங்க தேவராஜ்யத்தை கண்டா போதுமா? போதுமா? பிரவேசிக்க வேண்டும் தானே? பிரவேசிக்கிறன்னா ஆவியில பிறக்கும். ஜலத்துல மட்டும் பிறந்து வேலை, ஆவியில பிறந்தால் நீ பிரவேசிப்பாய். இல்லையா? அப்ப இதுக்கு இன்னைக்கு அநேக வாலிபர்லாம் இதுக்கு முயற்சி எடுக்கிறது, பெற்றுக்கொண்டவங்க நாளுக்கு நாள் புதுப்பிச்சுக்கிறவங்க முயற்சி எடுக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளையாய் ஆவில பிறந்தால் நடந்தால் ஒழிய தேவராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். அப்ப பரலோ தேவராஜ்யத்தை காண்கிறது ஒண்ணு, பிரவேசிக்கிறது இல்லை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதான் நீங்க உங்களுக்கு பேசப்பட்ட வசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.